ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக போலீஸ் மாமாவோட நெக்ஸ்ட் பாட்டாக ஆகிட்டோன்னு இருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்களில் பில்லாம் நான் பேசுகிற விட பெயிண்டர் மாதிரி தெரிஞ்சா ஐ எம் ரிலி சாரி, ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க, ஓகே? ஸ்டோரிக்குள்ள பில்லாம் நம்ம ஜொங்குக்கு இந்த மாதிரி மொபைலில் மெசேஜை நோட் பண்ணிட்டு இருக்கிறதே நோட் பண்ணபடியே பாப்கார்ன் சாப்பிட்டுட்டு இருப்பாரா. இங்கே டைம் ஸ்கிப் ஆகிடு, மூவி எண்ட் ஆகியும் டேயை நோட் பண்ணுவாரா. மூவி எண்ட் ஆகட்டாண்டியும் மார்க்குக்கிட்ட தான் மெசேஜ் பண்ணிகிட்டே இருந்திருப்பாரு. ரெண்டு பேரும் மாறி மாறி மெசேஜ் பண்ணி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. மூவி எண்டான மூமெண்ட்டுக்கு அங்கே இருக்கிற பர்சன்ஸ் எல்லோரும் எழுந்து போனேன். அப்படியே நம்ம ஜொங்குக்கு மூவி முடிஞ்சிச்சானுங்கிற மாதிரி நோட் பண்ணிவிட்டு டே அங்கே போகலாமா அப்படிங்கிற மாதிரி திரும்பினா டே பேபி மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு பாடி அவர் மேலே கொட்டியிருக்காரு. அந்த பொசிஷன்லேயும் நம்ம டே பேபி மாதிரி ஸ்லீப் பண்ணிகிட்ருக்காரு. எப்போ ஸ்லீப் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஷாக்காக நோட் பண்ணிவிட்டு டேயோட மவுட்டில் ஷார்ட்லாம் அப்படியே பாப்கார்னாக இருக்கிறத பார்த்துட்டு அட பொறுமையாக எட்டு விட்றாரு, தட்டியும் விட்றாரு. இவனை போய் எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்களே, பேபி எனக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு லைஃப்பில் மூவ் ஆனாகுங்கிறாங்க. ஷோ சரி என்ன பண்ண அப்படிங்கிற மாரி டேயை பொறுமையாக அப்படியே நம்ம ஜொங்கு ப்ராடஸ்டலே தூக்குறாரு. தூக்குன பொசிஷன்லேயே டே எழுந்துக்கோங்கிற மாதிரி டேட்டை பேசின பொசிஷன்லேயும் கரெக்டாக பைக்குக்கிட்ட கொண்டு வந்து டேயை விடவும் டே அப்போ கூட ஒரு ஹாஃப் ஸ்லீப்பிங்லேயே நம்ம ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிச்சிக்கிறாரு. சரி நான் மட்டும் இல்லை பைக் எடுக்கிறேன், நீ அம்மாவை பிடிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் சரி எனங்கிற மாதிரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி சொன்னேன். ஜொங்கு கம்பெனி பைக் எடுக்கிறாரு. டே பேக் சைடில் உட்காண்டபடி ஜொங்கு கூட ஹிப்பை கிரிப்பாக ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி பிடிச்சிக்கிறாரு. விட்ராடா கீழே விழுந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ண பொசிஷன்லேயே ஒரு ஹேண்ட்ஸை வச்சு பைக்கை ட்ரைவ் பண்ணபடி இன்னொரு ஹேண்ட்ஸை வச்சு டே லைட்டாக பிடிச்ச பொசிஷன்லேயே டே நேராக நம்ம ஜொங்கு ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வராரு. நம்ம டே டேம் இப்போ ஹவுஸ்க்குள்ளே என்ட்ரான அந்த மூமெண்ட்டுக்கு டே அப்படியே அந்த ஸ்லீப்பிங் ஆன மூமெண்ட்லேயே நேராக ரூமுக்கு போவார். அந்த மாதிரி போனால் ஜொங்குக்குமே அப்படியே நம்ம டேயை ஃபாலோ பண்ணபடி வந்தா என்னடா ஆச்சு, ரொம்ப ஹவர்ஸாக இருக்குது ஹவுஸ் வரதுக்கு, ஃபுட் எதுவும் சாப்பிட்டிங்களா என்ன, ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜொங்குக்குமே அப்படியே நேராக ரூமுக்கு வருவார். அந்த மாதிரி ரூமுக்கு வந்தால் டே டேம் அப்படியே நேராக போய் ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ண பொசிஷன்லேயே அப்படியே ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே வேண்டாம் ஜொங்குக்கு அப்படியே டேயை பட்டு முறைக்கிறாரு. உனக்கு ஒரு டைம் சொன்னால் புரியவே புரியாதா, அதை ஃபுல்லாகவே அந்த ட்ரெஸ்ஸை மட்டுட்டே அண்டர் ரூம்குள்ளே வச்சு சேஞ்ச் பண்ண தெரியாது உனக்கு அப்படிங்கிற மாதிரி கோமா கட்டவும் ஏன் மாமா எப்போ பாட்டாலும் என்னை பாட்டா கட்டிக்கிட்டே இருக்கிறேன், நான் இப்போ என்ன பண்ணிட்டேன், ட்ரெஸ்ஸை தானே சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேங்கிற மாதிரி நேராக ஜொங்குக்கிட்டே வந்து நிற்பாரு. அந்த மாதிரி நின்னான் ஜொங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணிவிட்டு வளர்த்தி தாண்டா நீ என்னை விட ஹைட்டாக வளர்ந்துற மாதிரி தெரியுது, பட்டு பிஹேவியரில் மொத்தமாக நீ பேபிடா அப்படிங்கிற மாதிரி டேயை பொச்சி பெட்டில் தள்ளுவாரா. இந்த மாதிரி தள்ளுனா இப்போ ஏன் என்னை பொச்சி தள்ளுனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜொங்குக்கு நோட் பண்ணா அதான் டைம் ஆயிடுச்சுல ஸ்லீப் பண்ணு. மாமா ஸ்லீப் தான் பண்ணணுமா, ஏன் வேறு என்ன பண்ண போகிற, ஏன் மாமா நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் ஹவர்ஸ் பேசிகிட்டு இருக்கலாமே. என்ன பேசணும், உங்ககிட்ட பேச ஒன்றும் இல்லை, என்ன இல்லை ஒன்றுமே இல்லை, என்கிட்ட தான் பேச ஒன்றுமே இருக்காடே அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே அப்படியே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணபடி என்ன திமிரி என் மாமனுக்கு அப்படிங்கிற மாதிரி இரு முன்னா இப்போ இந்த டே பட்டின அந்த அருமை உனக்கு தெரியல, என் டேயோட அந்த ஃபீலிங் மூமெண்ட்லாம் வந்ததுக்கப்புறம் டேங்கிற மாதிரி நீ ஏன் பின்னாடி வருவல்ல, அப்போ இதே வேடா அப்படியே திருப்பி ரிப்பீட்டடாக நான் சொல்லுவேனுங்கிற மாதிரி புலம்புனபடி ஏதோ சாபம் கொடுத்தபடியே பெட்டில் படுக்கிறாரு. இந்த மாதிரி பட்டோம் இது ஜொங்குக்குமே கேட்குது. இருந்தாலும் ஜொங்குக்கு அப்படியே நேராக அவரோட லேப்டாப் எடுத்து லேப்டாப்பில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுமா, மார்னிங்கே நம்ம டே தான் ஜொங்குக்கு பக்கத்துலேயே பெட்லேயே உட்காண்ட்ருக்காரு. இந்த மாதிரி உட்காண்ட்ருந்தா ஜொங்குக்கு அப்படியே ஐஸ் ரப் பண்ணபடி இருந்துக்கிறவர் டேயோட ஃபேஸ் ஜொங்குக்கோட ஃபேஸ் கிட்ட அவ்வளோ க்ளோஸாக இருக்க மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம ஜொங்குக்கு ஃபஸ்ட்லாம் பயந்துருவார். டேய் ஏன்டா இந்த மாதிரி ஏன் ஃபேஸ் கிட்ட உன் ஃபேஸை வச்சு பயமுட்டுறேன், ஒரு சைடில் நான் பயந்துட்டேன் தெரியுமா. அப்படியே மாமா சாரிண்ணே, ஆமாம் எழுந்துக்கிட்டல ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போக வேண்டியதானே. ஆமாம் மாமா ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகணுன்னு திங்க் பண்ணேன், அப்போ ஏன் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், அங்கே ரெஸ்ட் ரூமுக்குலாம் அங்கே ரெஸ்ட் ரூமுக்குள்ளே ஒரு சின்ன பூச்சி இருக்குது, அதை நீ ரூமுக்கு வெளியே தூக்கி போட, அப்போ நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பூச்சா அதுவும் ஏறும் இல்லையாங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜொங்குக்கும் நேராக ரூமுக்கு போகிறாரு. பாட்டாட்டு குட்டியாக ஒரு காக்ரோச் ரொம்ப குட்டி ரொம்ப சின்னதாக இருக்குது, அதை பார்த்துட்டு அதை தூக்கி போடணுங்கிற மாதிரி சொல்லுவோம். ஏண்டா டே அந்த காக்ரோச் ஒரு பெரிய சைஸில் இருக்கிறதா இருந்தால் கூட சரி, அது அங்கெங்கேயும் பறந்து வரும் உன்னை பயமுட்டுனுங்களாம்.
இத்தனையோண்டு இருக்கடா பாட்டாடா என்னை எழுப்புனேன். ஆமாம்மாம்மா, எப்படி இருந்தாலும் பூச்சி தானே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கு பூச்சி ரெஸ்ட் ரூம்ல டலவும். சரி சரி டென்ஷன் ஆக்காது ஜங்குக், டென்ஷன் ஆக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த காக்ரோச் அப்படியே கீழ் பண்ணி தூக்கி போடுவாரா அந்த மாதிரி போட்டான். டே அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போவாரா அந்த மாதிரி போனா, டே ரெஸ்ட் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணுடா. நீ தானே மாமா இருக்கிற, ஒரு ப்ராப்ளம் இல்லை, பிச்சிருவேன், டோரை க்ளோஸ் பண்ணு. ஐயோ ச்சே, என் மாமனுக்கு ரொமான்ஸுங்கிறது தெரியுமா தெரியாதா? ஒரு வேளை எப்போ பார்த்தாலும் போலீஸ் ஒர்க்கில் வெறப்பாகவே இருக்கிற அந்த மூமெண்ட்டுக்கு ரொமான்ஸுங்கிற வேர்டை கூட தெரியல போலுக்கு. நம்மகிட்ட எப்படியாவது மாமனுக்கு ரொமான்ஸை வர வைக்கணும், எப்படி ரொமான்ஸை வர வைக்க அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நேராக அப்படி ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணபடி ஹேரை ரப் பண்ணபடியே மாமனுக்கு எப்படிடா ரொமான்ஸை வர வைக்கணுங்கிற மாதிரி புலம்புன பொசிஷன்லேயே கரெக்டாக ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வருவாரா அந்த மாதிரி ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வந்து ஜங்குக்கிட்ட இடிச்சு எப்படி வந்து நிற்கிறாரு. ஜங்குக்கு அங்கிட்டு மாற போகணும்னு நினச்சா அவரும் ஜங்கு கூடயே மூவ் ஆன் ஆகுறாரு. அவர் லெஃப்ட்டு போனால் லெஃப்ட்டு போகிறாரு, ரைட்டு போனால் ரைட்டு போகிறாரு. இந்த மாதிரி அங்கிட்டு எங்கிட்டும் ஜங்கு கூடயே நம்மகிட்டே நடக்கிறத பார்த்துட்டு ஜங்கு டென்ஷன் ஆகி அப்படி நிற்பாரா. நம்மகிட்டே அதே மாதிரி நின்றுட்டு, சாரி மாமா, நீ முன்ன வந்து நின்றுட்டு நான் கவனிக்கலை, வழி ஃப்ரீயாகடா இருக்குது போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், நீ மட்டும் தள்ளி போடாங்கிற மாதிரி பிடிச்சி தள்ளி விட்றாரு. ச்சே, உண்மையிலே மாமனுக்கு ரொமான்ஸுன்றதே தெரியல, ரொமான்ஸுங்கிற வேர்டு கூட அவனுக்கு தெரியுமானுங்கிறது தெரியல. இதுக்கிட்ட விட்டு ஒரு ஒர்க் பண்ணியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி காலேஜுக்கு ரெடியாகி நேராக கீழே இறங்கி வராரு. நம்ம ஜங்குக்கோட டேடு தான் காலேஜுக்கு கூப்பிட்டு போகிறாரு. ஜங்குக்குமே ஃபுல்லாக ரெடியாகி அவர் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு. இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனோம். இப்போ நம்ம டே மச்சான் சொல்லுடா, டே மச்சான் என் மாமா ரொம்ப கிரிப்பாக இருக்கான்டா. என்னவா இருக்கான்? ரொம்ப கிரிப்பாக ஸ்டப்பனாக இருக்கான்டா. மேரேஜ் ஓகே 1 2 3 4 டேஸ் கிட்ட ஆக போட்டுடா. 4 to 5 days ஆயிருக்குமே. ஐயோ, நான் கூட ஒரு டே மிஸ் பண்ணிட்டேன்டா. சரி இப்போ என்ன இருக்கு? டே அன்னைக்கு 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 கூட ஏதோ ஒரு மூமெண்ட்டில் அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸாக வந்தார். நல்லா நோட் பண்ணிக்கோ, உனக்கு பேக் சைடில் அவரோட மொபைலோ இல்லை ஃபைலாக இருந்திருக்கோ அதை தான் எடுக்க வேண்டியிருப்பாரு. டாய் சரி சரி சொல்லு. டே என் மாமாவுக்கு என் மேலே ஃபீலிங் வரணும்டா, அதுக்கு நான் என்னடா பண்ணுறது? ஏதாவது ஐடியா கொடுச்சு மீன், மாமனுக்கு ரொமான்ஸுங்கிற வேர்டு கூட தெரிய மாட்டேங்குதுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அந்த வேர்டு கூட தெரியாமல் போலீஸர் கூட்டாங்கடா மாமனுக்கு. டாய் கலாய்ச்சிக்கிட்டே இருக்கிற, சரி கோவப்படாத, சும்மா ப்ளே பண்ணி விளையாண்டு பார்த்தேன். இப்போ என்ன மாமா உங்ககிட்ட ரொமான்டிக்காக நடந்துக்கணும், ரக்கட் பாயாக இருக்கிறவனோட மாமா ரொமான்டிக் பாயாக சேஞ்ச் ஆகணுமா? சேஞ்ச் ஆகணும். என் மாமா என்கிட்ட ஃபுல்லாக ரொமான்டிக் பாயாக நடந்துக்கணும். அது ரொம்ப கஷ்டம்டா அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கா படைச்ச கடவுளே வந்து சேஞ்ச் பண்ணாலும் ரொமான்ஸு வராது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கவும், என்ன திமிரு வந்த நேரத்துலேருந்து அதே டோனிங்கில் கலாய்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை அடிக்கிற விதத்தில் ஒருத்தருத்துனா உண்மையிட்டா சொல்கிறேன். உன் மாமனோட ஃபேஸில் சிரிப்பு நீ என்னைக்காவது பார்த்துருக்கியாடா? ஏதாவது ஒரு பிளேஸில் சிரிப்புனுங்கிறத நான் பார்த்ததே கிடையாதுடா. அவ்வளோ வெறப்பாக இருக்கிற பர்சன்ட், அதாவது ரூடாக இருக்கிற ஒரு பர்சன்ட்டுக்கு ரொமான்ஸு வரணுன்னா எப்படிடா வரும்? அதெல்லாம் வராதுடா. இப்போ பாரு, இதே பிளேஸில் ஒன்று அடித்து அப்படி பிரிச்சுமே சொன்னால் அதை வேணால் உன் மாமன் நல்லா பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்னை அடிக்க வர சொல்கிறியோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இன்னுமே நம்மகிட்டே ஜிமினாவை துரட்டுறபடி ஓடுறாரு. உண்மையை சொன்னால் ஏண்டா புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உன் மாமா அவனுக்கு கண்டிப்பாக ரொமான்ஸு வராதுடா, அந்த படைச்ச கடவுளாலேயே கொடுக்க முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி ஜிமினா அங்கேருந்து ரன் பண்ணபடி ஓடுனான். இரு என்னையே கலாய்க்கிறல பாரு, நீ ஏன் மவுட்டை பல்லாக்குற அளவுக்கு, மவுட்டை ஓப்பன் பண்ணுற அளவுக்கு என் மாமா என்கிட்ட ரொமான்ஸாக பேசுவான். அப்படியாடா? ட்ரீமில் தானே? ஓன் ட்ரீம்லலாம் நான் வர முடியாதுடா, அதை ஞாபகம் வச்சுக்கோ. டேய் ட்ரீம்லடா, ரியல் தான்டா. இல்லை அது ட்ரீமு தான். ட்ரீமில் தான் உன் மாமா ஃபுல்லாக ரொமான்ஸ்லேயே பேசுவான், ரியல் லைஃப்பில் கிடையாதுடா. டேயாங்கு நீ ட்ரீம்லேயேடா லைஃப் முழுக்க இன் பண்ண போடுற அப்படிங்கிற மாதிரி இன்னும் கலாய்க்கவும், இதுக்கு மேலே ஜிமினாவுக்கு ஃபியூனல் தான் நான் நடத்த போகிறேங்கிற மாதிரி ஜிமினாவை கிரிப்பாக வந்து பிடிச்சான். சரி மச்சான் ரொம்ப காண்டாயிட்டேனுங்கிறது உன் பார்வையிலேயே தெரியுது எனக்கு. கடுப்பாக கடனே என்னடே, அப்போ எனக்கு ரொமான்ஸே வராது, என் மாமன்கிட்ட ரொமான்ஸாகவே நடந்துக்க மாட்டேன்னு சாபமாடா கொடுக்குற, ரியாலிட்டியை சொன்னால் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி இன்னும் கலாய்க்கவும், பாட்டியா அவன் மச்சான் இவளுக்குள்ளே கஷ்டப்படுறேன், ஆனால் நீ அந்த பெயினில் அப்படியே சிலு குழுன்னு உனக்கு ஃபீல் ஆகுதுல்ல, டென்ஷன் ஆகுது.
இப்போ என்ன உன் மாமா உங்ககிட்ட ஃபுல்லாக ரொமான்டிக் பாயாக நடந்துக்கணும். ஆமாண்டா நடந்துக்கணும். அப்போ ஒன்றும் இல்லை, நீ ரொமான்டிக் பாயை உன் மாமாங்கிட்ட அப்ளை பண்ணு, ஃப்ளெட்டியாக பேசு, கொஞ்சம் டாட்டியாகவும் பேச ட்ரை பண்ணு. எங்கே சும்மாடா ஷார்ட் பட்டனை அன்றைக்கி ரிமூவ் பண்ணேன், அன்றைக்கி என்னை பாட்டி என்ன ஒரு வேர்டு கேட்டால் தெரியுமா, அடே எனக்கு ஹார்ட்டை நொறுங்கின மாதிரி போச்சு. இதில் வேறு நான் ஃப்ளெட்டியாக பேசுகிறேன் டேட்டியாக பேசுகிறேன்னுங்கிற மாதிரி இதோட ஒரு ஒர்க்கை பண்ணப்பே என்னை என் மாமா திட்டி கொண்டுருவான்டா. சே என்ன சொல்ல, மாமா பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கிறான், எனக்கு என் மாமாவை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பட் ஏன்னா என் மாமா இவ்வளோ ரூடாக இருக்கானே தெரிய மாட்டேங்குது. எப்போதுமே திட்ட தான் செய்கிறான், என்ன மட்டும் இல்லை அவங்க பேரண்ட்ஸையும் திட்ட தான் செய்கிறான். சே ஓ எப்படி என் மாமனை மாட்டேன்னு எனக்கு தெரியவே இல்லையே. மாமனை மட்டுமா டோட்டலாக சேஞ்ச் பண்ண என்ன ஜிமீன் பண்ண, அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதா, உன் லைஃபே நீ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்னும் கலாய்க்க. நீ கலாய்ப்ப ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண சொன்னால் கலாய்ச்சி சிரிக்கிற, சரி நீயாவது ஹாப்பியாக இருந்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி வேக்கா வர க்ரை பண்ணி அழுறாரு. இந்த மாதிரி அழுதா சரிடா சரி வா, அதுக்கு எதுவும் ஐடியா இல்லாமலே அப்போ படு, நீ என் மாமனுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. என்ன பண்ணணும், நான் மேரேஜ் பண்ணி ஒய்ஃபே ஆகிட்டேன்டா, ப்ரப்போஸ் பண்ண சொல்கிற, ப்ரப்போஸ் தான்டா பண்ணணும். உன் மாமனுக்கு ரொமான்ஸ் வரலனுங்கிறல, முதல்ல உன் மாமனோட ஹார்ட்டுக்குள்ளே உன்னோட ஃபீலிங்ஸை கொண்டு வா. லவ் எல்லாத்தையுமே மாட்டோம். உன் மாமன் அவ்வளோ ரக்கடாக இருக்கிற உன்னோட மாமனோட ஹார்ட்டை மாட்டாமல் போட்டா என்ன, ரக்கட் பாயாக இருக்கிற உன் மாமன் ரொமான்டிக் பாயாக சேஞ்ச் ஆகிறதுக்கு நீ லவ்வை தான் கொடுக்கணும். ஓ என் மாமாவை என்னை லவ் பண்ண வைக்க சொல்கிறியா? ஆமாம், ஒய்ஃபாயிட்டேன், ரிங்கை போட்டுட்டேன், இந்த வேர்ல்டுக்கே ஜொங்கு கூட ஒய்ஃபுங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜொங்கு கூட ஹார்ட்டில் ஜஸ்ட்டு நீ ஒய்ஃப் தான். அதை தாண்டி அவரோட லவ்வாக நீ இருக்கணும்னா அவர் உன்னை லவ் பண்ணணும். இப்போ புரியுது. கண்டிப்பாக மாமா மட்டும் என் மேலே ஃபீலிங்ஸில் என்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக என்கிட்ட ரொம்ப க்யூட்டாக பேச ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் நான் சொல்கிறதுலாம் கேட்க ஆரம்பிச்சிடுவான். அப்புறம் ரொமான்டிக் பாயாகவும் நின்றுப்பான். அதுக்கு லவ் வரணும், உன் மாமனோட ஹார்ட்டில் லவ் வரணும். அதுக்கு நீ பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணணும். என்ன பண்ண போகிற அப்படிங்கிற மாரி கேட்கவும், அதாண்டா மச்சான் எனக்கு ஒன்றும் புரியல, அடிக்க நீயே சொல்லிடுறேன், எல்லாத்தையும் நானே சொல்லி நானே எல்லாத்தையும் செஞ்சிருந்தேன், நீ சும்மா இரு. பெண் எதுக்கு நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கிற, நீடா செய் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜிமின் அவரோட மொபைல் எடுத்து பொக்கையை ஆர்டர் பண்ண சொல்கிறாரு. எதுக்கு ஆர்டர் பண்ணியாச்சு, நேராக ஜொங்கு கூட போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பு. டே மாமன் ஹவுஸுக்கு கொண்டு என்னை பிச்சிருவான்டா. இப்போ லவ் சொல்லணும் மாட்டாமா? சொல்லணும். அப்போ பொக்கே அனுப்பு. மாமன் என்னை அடிப்பான்டா, எவ்வளோ டிமரெண்டாக நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு பொக்கே அனுப்புவேன்னு சொல்லி என்னை திட்டுவான்டா. டேய் இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படிடா, மாமன் வேணாண்டாமா? வேணும். அப்போ அமைதியாக பொக்கே அனுப்பு. கிம் டயாங்குங்கிற மாதிரி ஜான் டயாங்குங்கிற மாதிரி உன்னோட நேமை வச்சு அனுப்பு. கீழே ஏதாவது 2-3 லெட்டர்ஸை சேர்த்து எழுதி அனுப்பு. நான் எங்கிட்ட அனுப்பேன், அந்த ஆளுங்க கிட்ட சொல்லுங்கடா, அவங்களே அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி பொக்கே கரெக்டாக கொண்டு கொடுத்துருவாங்க. ஓ அப்படி சொல்கிறீங்க. ஆனால் இன்னைக்கு நைட்டு ஹாப்பியாக இருந்தாலும் சரி சேடாக இருந்தாலும் சரி அது உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி ஜிபினா இந்த மாதிரி சொன்னால், ஏதோ சொல்லிட்டேன், நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். மாமா ஒர்க் பண்ணுற பிளேஸுக்கே அது போக போட்டு மாமே நம்மளை என்ன மாதிரி ஈவினிங் நம்மக்கிட்ட ப்ராப்ளம் பண்ண போகிறோன்னு தெரியல. சரி டைரக்டாக வரவை, மாமன் லவ் பண்ண வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா புலம்புறதெல்லாம் கேட்க சொல்லி ஜிமினாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஸ்மைல் பண்ணபடியே நம்ம நோட் பண்ணிகிட்டு இருந்தான். அந்த பொக்கே கரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்துருச்சு. இந்த மாதிரி அந்த கொரியர் பாய் கரெக்டாக ஜொங்குக்குங்கிற மாதிரி ஜொங்குக்கோட நேமை ஏன்னா விட்டாப்படியே வரான். இந்த மாதிரி கட்டிட்டு வரதை பார்த்துட்டு அங்கே இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் தான் என்னடா டே எங்கள் பிளேஸ்க்குள்ளே என்றாக்கி எங்கள் ஹையர் ஆஃபீஸரோட நேம் என்னடா கூவிட்டு வரா அப்படிங்கிற மாதிரி திட்ட. ஓ நான் ஏதோ கான்ஸ்டபிளாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஹையர் ஆஃபீஸராக அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அங்கே இருக்கிற பர்சன்ஸ்கிட்ட சாரி சொல்லவும் கரெக்டாக மார்க் அந்த பிளேஸில் என்றாகி எதுக்காக என்னோடய சாரோட நேமை சொல்லி இந்த மாதிரி கட்டிக்கிட்டு வரேன் என்னட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஒரு பர்சன் எங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க, இந்த பொக்கையை ஜொங்குக்கு சார்ட்டாக கொடுக்க சொல்லியிருந்தாங்க, ஒருவேளை அந்த ஜாக்காக இருக்குமோ,
ஜாக் தான் ஏதோ ஒரு ஒர்க்கை பண்ணி இந்த பொக்கையை கூட்டு அனுப்பியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பொக்கையை அப்படியே நம்ம மார்க் வாங்கின பொசிஷன்லேயே நேராக ஜங்குக்கோட ரூமுக்கு வராரு. ஜங்குக்கோட ரூமை ஓப்பன் பண்ணவும் ஏதோ ஒரு பர்சன்ட் நியூவாக உள்ள என்ட்ரான மாதிரி தெரிஞ்சு என் நேம் சொல்லி ரொம்ப கத்தனை மாதிரி வேறு தெரிஞ்சு யார் அந்த பர்சன்ட் அது சரியாக தெரியல சார், இந்தாங்க இந்த பொக்கே உங்களுக்கு கொடுத்து அனுப்பியிருக்காங்க, கண்டிப்பாக அந்த ஜாக்காடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் அவன் எதுக்கு எனக்கு பொக்கே கொடுக்க போகிறான்ங்கிற மாதிரி அந்த பொக்கே அப்படியே நம்ம ஜங்குக்கு அவரோட ஹேண்ட்ஸில் வாங்குவாரா. ஜங்குக்கு அப்படியே அந்த ஹேண்ட்ஸில் வாங்கின பொசிஷன்லேயே அதில் டேயோட நேம் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. நோட் பண்ணிவிட்டு அந்த பொக்கே அப்படியே டேபிளில் வைப்பாரா. அந்த மாதிரி வச்சா என்னாச்சு சார், அது யார் அனுப்பியிருக்கா, என்னவா இருக்கும், அவன் ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்து அனுப்பியிருக்கானா, இல்லாட்டி இதில் எதுவும் ப்ராப்ளமா, கொண்டாங்க அந்த பொக்கையை நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜாக்கு தான் அனுப்பியிருப்பான், அதில் ஏதாவது திங்ஸ் இருக்கும், பாம்பு கூட இருக்கலாம், அதை செக் பண்ணி பார்த்துருவானுங்கிற மாதிரி அந்த பொக்கையை ஓப்பன் பண்ணி பிச்சு எடுக்கிறதுக்கு மார்க் ட்ரை பண்ணான். இல்லை மார்க் அது அப்படியே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி செலவும் என்ன அப்படியே இருக்கட்டும்ங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி. இல்லை பாஸ் நான் இல்லை அது அப்படியே இருக்கட்டும், அது ஜாக் அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மார்க் அப்படியே உன்னோட ஒர்க்கை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி செலவும். இப்போ நம்ம ஜங்குக்கு தான் எதுக்கு இவன் லூஸுக்கெல்லாம் பொக்கையெல்லாம் அனுப்பியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷன்லேயே நம்ம டே பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். இப்போ நைட்டு 8 ஆயிடுச்சு. நம்ம ஜிமினா தான் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணு, இப்போ நீ ஒரு பர்சன்ட்டை லவ் பண்ணி அந்த பர்சன்ட்டுக்கு ப்ரப்போஸ் பண்ணி அந்த பர்சன்ட்டை லவ் சொல்ல நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நீ மாமங்கிட்ட பண்ணணும். ஐயோ ச்சே, யாரையாவது சைட் அடித்து லவ் பண்ணி அந்த லவ்வுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம லவ்வை சொல்லி அதை புரிய வச்சு அந்த லவ்வை 100% அக்செப்ட் பண்ணி அந்த லவ்வை பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணி அந்த பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண மூமெண்ட்டில் மேரேஜின்னு ஒன்று ஆகிறதுக்குள்ளே ஐயோ செத்துடலாம். ஆனால் இது எதையுமே பண்ணாமல் இந்த எந்த கஷ்டமும் நான் படாமல் ரிங்குன்னு ஒன்றை போட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுங்கிற ரிலேஷன்ஷிப்புக்குள்ளேயே நான் வந்துட்டேன். ஆனால் இந்த ஜிமின் லவ் பண்ணுன்னு என்னெல்லாம் டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு. இந்த மாதிரி புலம்புனா டே மச்சான் எல்லாம் எனக்கு கேட்குது, ஐயா பாவனு உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுக்கு ஐடியா போட்டு கொடுத்தா புலம்பிட்டாடா இருக்கிறேன், என்ன ட்ரிங்க் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அச்சோ டே ஜிமின் சத்தமாக கூட காலைல போய் சொல்லக்கூட ட்ரிங்கு கிளப்பு இந்த வேடெல்லாம் சொல்லாடடா, ஏன்டா கிளப்புக்கு போய் ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு தெரியுமாட்டையான், கிளப்புக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கிளப்புக்கு மட்டும் நான் போகிறேன்னு தெரிஞ்சிச்சு, என் மாமன் எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி அழுறாரு. இந்த மாதிரி அழுடா என்னடா புதுசாக இருக்குது, எவ்வளோ டேஸ் ஆச்சு தெரியுமா, நம்ம 2 பேரும் ஜாலியாக ஆடுறது பிளேஸுக்கு போய் நான் கிளப்புக்கு ஜாலியாக போவோமே, இன்றைக்கி மாமன் பிளான் சொட்டப்பிச்சுன்னா நெக்ஸ்ட் டே நம்ம கிளப்புக்கு போகிறோம், ஏன் எதுக்கு, நீ ரொம்ப பெயினாக இருப்பல்ல, உன்னை சில்லுன்னு கூலாக்கட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா டைம் 8 அந்த மொமெண்ட்டை பட்டுட்டு என்னடா இன்னுமாடா அவன் மாமே வரலை அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி டோரையே பாட்டப்படி இருந்தான். அப்புறம் என்ன டைட்டை வேஸ்ட் பண்ணாத, உன் மாமனுக்கு கால் பண்ணு, காலை பிக் பண்ணட்டா, மெசேஜுக்கு மேலே மெசேஜாக பண்ணு, நீ பண்ணுற மெசேஜில் ஆட்டோமேட்டிக்காக அங்கேருந்து ரிப்ளை வரணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா இந்த மாதிரி சொன்னால் இவன் பேசுகிறதெல்லாம் கேட்க சொல்ல ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ரியாலிட்டியில் நடக்க போகிறத நினைக்க சொல்ல எனக்கு கண்ணில் தண்ணியாக வருது அப்படிங்கிற மாதிரி சரி ஜிமி நான் கால் பண்ண போகிறேனுங்கிற மாதிரி ஜிமினாட்ட பேசிகிட்டு இருந்த காலை கட் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கால் பண்ணுறாரு. இப்போ ஜங்குக்கு சைடை தான் காட்டுது. ஜங்குக்கு ஜாக்கோட டீம், அதாவது இந்த ட்ரக்ஸு ரன் பண்ணிகிட்ருக்க பர்சன்ஸை பிடிக்கிறதுக்கான மொத்த ஒர்க் என்னென்ன பண்ணிகிட்ருக்காரு, அதுதானே அவருக்கு கொடுத்த மிஷின், அந்த மிஷினுக்கான பிளானு தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. ஜங்குக்கு தான் அங்கே நிறைய ஹையர் ஆஃபீஸர்ஸ், ஓகே, அதாவது ஜங்கு கீழே ஒர்க் பண்ணுற ரொம்ப நம்பிக்கையான பர்சன்ஸ், அவங்க எல்லாருக்கூடையும் சேர்ந்து பிளான் போட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பண்ணணும், ஜாக்குக்கு கீழே 3% இருக்காங்க, இந்த 3%ல் நம்ம 1% தான் அன்றைக்கி அந்த ட்ரக்கோட சீட்டு லாக் பண்ணோம், மீதி 2% பிடிச்சிடலாம், ட்ரக்கை மொத்தமாக ஹைஜெக்ட் பண்ணிடலாம் தான் நான் பிளான் பண்ணேன். ஆனால் அவன் பிளேஸில் இருக்க நம்ம பர்சன்ட்டை கண்டுபிடிச்சி அந்த பர்சன்ட்டை கில் பண்ணி நமக்கே அனுப்பிட்டான். ஜாக் ரொம்ப டேஞ்சரான ஒரு பர்சன்ட். ஜாக் என்னென்ன பண்ணுறானுங்கிறத இன்னும் குயிக்காகவே நோட் பண்ணணும். நம்மளோட மிஷின் இதுதான், இந்த மாதிரி தான் நம்மளோட பிளான். ஜாக்கு கூட சேர்ந்து இந்த 2%ஐயும் குயிக்காக நம்ம பிடிக்கிறோம், கில் பண்ணுறோம்.
இப்படி தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோன்னுக்கிற மாரி மீட்டிங்கில் நம்ம ஜங்குக்கு இந்த மாதிரி அவருக்கு கீழே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அவ்வளோவர்ட்டையும் இப்படி பேசிகிட்டு இருந்தால் அவங்களும் அவங்களுக்கான டவுட்டை தான் கேட்டுட்ருக்காங்க. நம்ம இந்த மாதிரி டக்குன்னு பண்ண முடியுமா? ஜாக்கோட ப்ளேஸ்க்குள்ள என்ட்ரு ஆக முடியுமா? ஜாக் நம்ம என்னென்ன பண்ணுறோன்னுங்கிறத குயிக்காகவே நல்லாவே நோட் பண்ணிகிட்ருக்கான். ஒருவேளை நம்ம ப்ளேஸில் அவனுக்கான ஸ்பை ஏதாவது இருப்பாங்களான்னுங்கிற மாரி ஆளுக்கு ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு டோனிங்கில் அவங்களுக்கு தோன்றத ஜங்குக்கிட்ட டவுட்டாகவே கேட்குறாங்க. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்குமே அதே டோனிங்கில் நிறைய டவுட் இருக்குது. எல்லாத்தையும் திங்க் பண்ணப்படி ஜங்குக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். டேக்கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி கால் வந்தோம். போலீஸ் ஆஃபீஸர் அவ்வளோ வெறும் ஜங்குக்கூட மொபைலில் நோட் பண்ணேன். எஸ்கியூஸ் மீ, சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஏதோ இம்பார்ட்டண்டான கால்னு நினச்சிட்டு மொபைலை எடுத்து பாப்பாரா பாட்டாட்டையா அவங்கனுங்கிற மாதிரி வரதை பார்த்துட்டு இவன் இந்த டைட்டில் ஏன் கால் பண்ணிகிட்ருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டு சரி கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் பேச ஆரம்பித்தா மறுபடியும் நம்மகிட்டே கால் பண்ணுறாரு. இந்த மாதிரி கால் பண்ணால் நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி மொபைலை கொஞ்சம் சைலண்டில் போட்ட பொசிஷன்லேயே டேபிளில் வச்சபடி மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிப்பாரா. இந்த மாதிரி 2 டைம்ஸ்க்கு 3 டைம்ஸ் கால் பண்ணிவிட்டு ஜங்குக்கு கால் எடுக்காத மூமெண்ட்டை போட்டுட்டு மெசேஜாக அள்ளி தெரிக்க ஆரம்பிச்சிட்டாரு மொபைலில். மாமா நீ என்ன பண்ணிகிட்ருக்க? மாமா நீ எப்போ வருவ? மாமா நான் உனக்கு கால் மேலே கால் பண்ணிகிட்ருக்கோம்ல. மாமா நான் பேசுகிறதுலாம் நீ நோட் பண்ணுறியா? டேய் மாமா செல்லுவோம் ஹேண்ட்ஸில் தானே இருக்குது. டே மாமா பாவண்டாவும் பிபி ரொம்ப பெயினில் இருக்கேன்டா, என்னடா பண்ணுற? அட்லீஸ்ட் ஒரு ரிப்ளையாவது பண்ணலாம்ல. மாமா மொபைலை யார்ட்டையும் கொடுத்துட்டியாடா? மாமா என்கிட்ட சொல்லாமல் வேறு பிளேஸ்க்கு போயிட்டியாடா அப்படிங்கிற மாதிரி ஜிமி நான் சொன்ன மாதிரி ஜங்குக்கிட்டேருந்து ரிப்ளை வர்ற அளவுக்கு நோட்டிஃபிகேஷனாக அனுப்பிக்கிட்டு இருக்காரு. மாமாங்கிற மாரி. அப்புறம் நம்ம டேக்கி பேச வாரத்தை வரலன்னு ஃபுல் மெசேஜுமே மாமாவாகி போச்சு. இந்த மாரி மாமான்னு வந்து விழுறத மார்க்கு பக்கத்துலேருந்து நோட் பண்ணபடி ஜங்குக்கு நோட் பண்ணால் ஜங்குக்கு இந்த மாதிரி அத்தனை பர்சன்ஸ்ட்டு பேசிகிட்டு இருந்தவர் பேசுகிற வார்த்தையெல்லாம் மறந்து ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி டயாங் அப்படிங்கிற மாரி கட்டுவாரா. இந்த மாதிரி கட்டுனா இந்த மாதிரி ஜங்கு கட்டுறதை பார்த்து அங்கே இருக்கிற பர்சன்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக் ஆனால் மார்க்குமே ஷாக் ஆகி அப்படியே ஜங்குக்கோட மொபைல் எடுத்து ஜங்குக்கோட ஆன்சர்லேயே கொடுக்கவும் 1 மினிட் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த மொபைலில் டேக்கு கால் பண்ணி இப்படி கால் பண்ணவோ டே ஹாப்பியாகி மாமன் கால் பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவர் பிக் பண்ணால் டே அறிவு கெட்டவனே, அறிவுன்னு ஒன்று இருக்கா இல்லையாடா? பிரெயின்னு உன்னோட ஹெட்டில் இருக்கா இல்லையா? அட்டாம் பிக் பண்ணலான்னுங்கிறது தெரியுதுல்ல. காலை பிக் பண்ணலன்னா அவனால் சும்மாவே இருக்க முடியாதா? ஒரு மெசேஜ் பண்ண 2 மெசேஜ் பண்ண ரிப்பீட்டடாக மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரிப்ளை பண்ணலைன்னா அதுக்கு கொஞ்சம் அமைதியாக உனக்கு ரெஸ்ட் கொடுக்க தெரியாதா? இன்னொரு டைம் என்னோடய மொபைலுக்கு காலையில் மெசேஜ் ஏதாவது வந்துச்சு, நீ இருக்கிற பிளேஸ்க்கே வந்துட்டு நான் என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்பில் இந்த மாதிரி திட்டிட்டு டேயை பேசவே விடலை. இவரே காலை கட் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கேஷுவலாக சிரிச்சபடி திரும்ப வரா நம்ம ஜங்குக்கு. இந்த மாதிரி திரும்பினா அங்கே இருக்கிற ஆஃபீஸர் அவ்வளோ வெறும் ஷாக் ஆகி ஜங்குக்கு பேசின அந்த டோனிங், அந்த ஆங்கிரி டோனிங்கை நோட் பண்ணிவிட்டு எல்லாம் எண்டாயிருச்சு பொழுக்கு அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு நோட் பண்ணவும் மறுபடியும் நம்ம பேச ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி பிளான் எப்படி போடலானுங்கிற மாதிரி ஜங்குக்கு மறுபடியும் பிளான் அந்த மிஷினை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி பேசினா டேயோட ஐஸில் அவ்வளோ டியரி வருது. இப்போ நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன்னு சொல்லிக்கிட்டு என்னை கண்ட மெனிக்கா திட்டிக்கிட்டு இருக்கான். நீ ரொம்ப மோசமானவன்டா. நீ தாண்டா கால் பண்ணி என்கிட்ட பேசணும், நீ தாண்டா கால் பண்ணி என்கிட்ட ஃப்ளிட்டியாக பேசணும். ஆனால் நான் உனக்கு கால் மேலே கால் பண்ணேன் இப்படியா பேசுகிற இரு உன் நம்பரை நான் பிளாக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கோவத்தில் பிளாக் பண்ணுற வரைக்கும் போவார். பட் பிளாக் பண்ண மாட்டார். ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகி அப்படியே மொபைலை பெட்டில் வச்சபடி அமைதியாக பெட்டில் ஸ்லீப் பண்ணுவாரா. இந்த மாதிரி ஸ்லீப் பண்ணால் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. மார்னிங்கே நம்மகிட்ட எப்படி பெட்டில் இருந்து உட்காண்டா ஜங்குக்கு ஒர்க்குக்கு ரெடியாக நிற்கிறாரு. மாமன் எப்போ மாடல ஹவுஸுக்கு வந்தான்? என்ன மார்னிங்கே எழுந்து போகிறான்? ஐயோ இவனுக்கெல்லாம் ஸ்லீப்பிங்குங்கிறது இருக்குமா இருக்காடா? இல்லை நம்மக்கிட்ட மட்டும் இப்படி கெட்டா நடிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்லேருந்து இறங்கின வேகத்திலையும் இப்படி அவர் ஒர்க்குக்கு போகிற ஜங்குக்கு வந்து டைட்டாக பேக்கப் பண்ணபடி கிரிப்பாக பிடிக்கிறாரு. மாமா நைட்டு நீ எப்பண்டா வந்த?
நீ என்னை எழுப்பியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், டேய் ஹக் பண்ணியிருக்கேன்டா, அக்கா பிரேக் பண்ண வைக்கிட்டுலையே ஜொங்கோக்கு அப்படியே அவருக்கு முன்னாடி இழுத்து நிற்க வைக்கிறாரு. ஏன்டா அங்கே இந்த மாதிரி சைல்டிஷாகவே பிஹேவ் பண்ணி விளாண்டுட்ருக்கேன், நீ இன்னும் பேபி கிடையாது தெரியுமா தெரியாட்டா, காலேஜ் படிச்சுட்ருக்கேன், காலேஜ் 3rd இயர் போக போகிறல, எதுக்கு இந்த மாதிரி பேபி மாதிரியே ப்ளே பண்ணி விளாண்டுட்ருக்கேன். நான் ஒர்க் பண்ணுற போலீஸ் ஸ்டேஷனுக்கு பொக்கே அனுப்புகிறேன், சாக்லேட் அனுப்புகிறேன், கேக் அனுப்புகிறேன், டெடிபர் அனுப்புகிறேன். இது என்ன மாதிரி ஒர்க்? அதுவும் 3 ஹவர்ஸ் 2 ஹவர்ஸ்க்கு 1 by 1 கொரியர் பாய் வந்து கொடுத்துட்ருக்கான். என்ன நினச்சி நீ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்ருக்க? நான் உனக்கு உன்னோட சேஃப்டிக்காக தான் நான் அவ்வளோ மணியும் கொடுத்தேன். இப்படி கண்ட மணிக்க செலவழிக்கிறதுக்கு என்ன மேம்மா, நான் இப்போ என்ன தப்பாக பண்ணிட்டேன் உங்களுக்கு? எனக்கு இப்போ நான் கிஃப்ட்டு கேட்டேனா? இப்போ நான் எனக்கு எதுவும் கிஃப்ட்டு வாங்கிட்டான், நீ எனக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தா எனக்கு ரொம்ப பிடிக்கணும் உங்கள்கிட்ட ஏதாவது சொன்னேனா? இங்கே பாரு, உன் சேஃப்க்கு தான் நான் மணி கொடுக்குறேன். அது இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த மணியை செலவழிச்சேன்னா அதுக்கப்புறம் நான் உனக்கு மணி கொடுக்கவே யோசிப்பேன். புரியுதுன்னு நினைக்கேன். இன்னொரு டைம் நானாக உனக்கு கால் பண்ணாதான் நீ எனக்கு கால் பண்ணணும். நானாக உனக்கு மெசேஜ்னு ஒன்று பண்ணாதான் நீ அதுக்கு ரிப்ளை பண்ணணும். சும்மா ஒர்க்கில் இருக்கிற என்கிட்ட கால் பண்ணிக்கிட்டு மெசேஜ் பண்ணிவிட்டு டென்ஷன் ஆக்கிக்கிட்டு இருந்தேன், அப்புறம் உங்ககிட்ட இருக்கிற மொபைலை நான் வாங்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இவ்வளோ அரகண்டாக பேசுகிறத பார்த்துட்டு நம்ம டேக்கி இப்போ பேச ஒன்றுமே வார்த்தையே வந்துருக்காது. சரி மாமா, சரி சரி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம பேசினா டேயோட ஐஸ்லாம் அப்படி கலங்கிருக்குது. இந்த மூமெண்ட்டை ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு இப்போ நான் உன்னை என்ன செஞ்சுட்டேன்னு சொல்லிட்டேன்றால் உடனே க்ரையிங் ட்ராமாவை பண்ண ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் உன்னை எதுவும் பனிஷ் பண்ணேன்னா? இல்லை, பின்ன ஏன் வாய்ஸில் டீரி வருது? எதுக்கு டீரி வருது? இந்த மாதிரி க்ரை பண்ணினா என் மாமனி ஆக்டிங் பண்ணி கவுட்டு வச்சுருக்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக நம்மகிட்டே திட்டி வார்ன் பண்ணிவிட்டு, நீ இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், காலேஜுக்கு போனால் காலேஜ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹவுஸுக்கு வரணும், தேவையில்லாத ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காட, தேவையில்லாமல் நான் ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கு எதுவும் அனுப்பக்கூடாது வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி ரொம்ப கோவமாட்டே அவர் ஹாப்பினஸில் பண்ண எல்லா ஒர்க்கையுமே மொத்தமாக நொறுங்குத மாதிரி ஹேட்டாக பேசி திட்டிட்டு ஒர்க்குக்கு கிளம்பி போயிடுவார். இந்த மாதிரி போனால் இதை பார்க்க சொல்லியே டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். காலேஜுக்கு வந்துருக்காரு, கல்லன்னு ஒரு மாதிரி க்யூட்னஸில் செஞ்சுக்கிட்டே இருக்கிற டேயோட ஃபேஸில் ஸ்மைலே இல்லை. இது ஜிம்மினை நோட் பண்ணிவிட்டு, என்னடா ஆச்சு, ஏன்டா இந்த மாதிரி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை சும்மாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் கரெக்டாக ஜாக்ஸு, அதாவது நம்ம டேயோட கிளாஸ் ரூமில் தான் நியூ பாயாக ஜாக்ஸன்றாக இருப்பான். ஜாக்ஸு கரெக்டாக நம்ம டேக்கிட்ட வந்துட்டு, என்னாச்சு டேயா, ஏதாவது ஹெல்த் இஷ்யூவில் ப்ராப்ளமா என்ன, இன்றைக்கி என்ன நீ ரொம்ப டல்லாக இருந்த மாதிரி இருக்குனுங்கிற மாதிரி டேயோட நெக்கை டச் பண்ணுற மாதிரி வேண்டா ஹேய் அப்படிங்கிற மாதிரி ஜிமினா ஜாக்ஸோட ஆன்சர் தட்டி விடவும், எதுக்கு இப்போ இந்த மாதிரி நெக்கை டச் பண்ண வர, இல்லை உனக்கு ஏதாவது ஃபீவராக இருக்குமான்னு செக் பண்ண வந்தேன், உன் ஃபேஸே ரொம்ப சேடாக இருக்குடே அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸ் இந்த மாதிரி பேசினா. அங்கே பாரு ஜாக்ஸ், உனக்கு எதுவும் டவுட் இருக்குன்னா ப்ரொஃபஸர்கிட்ட போய் கேளு, வேறு ஏதாவது கொஸ்டின் தேவைப்பட்டா அது இங்கே இருக்கிற ஏதாவது ஸ்டூடெண்ட்டை போய் கேளு, எங்கே 2 பேரும் எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ண வந்துருக்குங்கிற மாதிரி ஜிமினா கோவமா ஜாக்ஸை திட்ட. அப்படியே அங்கேருந்து எழுந்து போனா நம்ம ஜிமினாடா, டே மச்சான் அவனை ஏன்டா கண்டுக்கிற, என்கிட்ட எதாக இருந்தாலும் சொல்லுடானுங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணபடி போனால். வாவ் க்யூட் பாய், எவ்வளோ க்யூட்னஸ். ஆனால் இன்றைக்கி என்ன உன் ஃபேஸ் இந்த அளவுக்கு சேடாக இருக்குது, நீ இவ்வளோ சேடாக இருந்து நான் பார்த்ததே இல்லையே, இந்த காலேஜில் ஜாயின் பண்ண டேஸ்லேருந்து உன்னை பார்த்துட்ருக்கேன், உன் ஃபேஸில் எப்படியும் ஒரு க்யூட்னஸும் ஒரு நாட்டியும் இருக்கும், இன்றைக்கி அது இல்லையே, என்னவா இருக்கும், சரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸுக்கு டே மேலே ஃபீலிங்ஸு. அவன் டேயோட அந்த க்யூட்னஸ் இன்னசென்ட் மூமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டு அவன் டேயை லவ் பண்ணிகிட்ருக்கான். இந்த மாதிரி லவ் பண்ண பொசிஷனில் அதாவது ஒரு ஒன் சைட் லவ் அந்த மீனிங்கில் டே மேலே ஃபால் இன் லவ்வில் இருக்க மூமெண்ட்டுக்கு டேட்டை க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுறான், பேசுறதுக்கு ட்ரை பண்ணுறான். பட் நம்ம ஜிமினானுங்கிற ஒரு பர்சன்ட் நடுவில் இருந்து எல்லாத்தையும் பிரேக் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஜிமினா டேட்டை பேச வர சொல்லலாம், பிரேக் பண்ணிட்டே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு ஜாக்ஸ் டென்ஷன் ஆகி, முதல்ல ஒன்றை தாண்டா அவன்கிட்டேருந்து பிரிக்கணும், என்னால் ஒரு 2 மினிட்ஸ் கூட அவன்கிட்ட பேச முடியல, நீ தான் ஒவ்வொரு டைமும் அவனை என்கிட்டேருந்து மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்க, நீ அவன் பக்கத்தில் இருந்தால் நான் அவன் பக்கத்துலேயே போக முடியாதுங்கிற மாதிரி எப்படி ஜாக்ஸ் திங்க் பண்ணிகிட்டு இருந்தான். ஜாக்ஸுக்கு ஜாக்குக்கிட்ட இருந்து கால் வருது. அந்த காலை பிக் பண்ணிவிட்டு, சொல்லுங்கடா என்னாச்சு ஜாக்ஸ், நீ வந்து சீக்ரெட்டாக ஒரு பிளேஸில் தான் போய் ஸ்டடி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்,
என்னோடய எனிமீஸ் ஒன்று நீ எந்த பிளேஸில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதனால கொஞ்சம் டேஸ் வந்து நீ இந்த கார்டு எல்லாத்தையும் கிராஷ் பண்ணுறத கொஞ்சம் பிரேக் பண்ணிடு, புரியுதுல அப்படிங்கிற மாதிரி. ஜாக்கோட சன்னு தான் ஜாக்ஸு. அந்த மூமெண்ட்டுக்கு எனிமீஸ் யாரும் ஜாக்ஸை கில் பண்ணிடக்கூடாதுன்றது தான் ஜாக்ஸை அதர் சிட்டி அதர் பிளேஸுக்கே வந்து நேம் எதுவுமே, அதாவது ஜாக்கோட சன்னு தான் இவன் அப்படிங்கிற மாதிரி அந்த நேம் எதுவுமே ஐடென்டி எதுவுமே தெரியாதபடி ஒரு பேரண்ட்ஸ் இல்லாத ஒரு பர்சன்ட் அனாதை மாதிரியே ஜாக்ஸை தூரத்துல இருந்தே வளர்த்துக்கிட்டு இருக்கான். இந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸ் டென்ஷன் ஆகி இதை சொல்லதான் எனக்கு கால் பண்ணிங்களா, எப்படின்னா நான் உங்களை அப்போ மீட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஜாக்கு கிட்ட கேட்கவும், இன்னும் ஒரு ஒரு குட்டி ஒர்க் இருக்குது. என்னோடய எனிமி ஒரு பர்சன்ட் என்ன இப்போ டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் உன்னை இந்த காலேஜ் ஸ்டடி எண்டாக்கிறதுக்கு முன்னாடி ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு திங்க் பண்ணேன். ஆனால் பட் இப்போ 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 ஒரு பர்சன்ட் ஏன் லைஃப்பில் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பர்சன்ட்டை மொத்தமாக இந்த வேர்ல்டை விட்டு மூவ் ஆன் ஆக்கிட்டு உன்னை நம்ம ஹவுஸ்க்கு கூட்டிகிட்டு வரேன். அடுத்தண்டிக்கு நீ நான் உன்னை எந்த கேரக்டரில் எந்த நேமில் வச்சுருக்கேனோ அதே மாதிரியே ட்ராவல் பண்ணு. உனக்கான ஹெல்ப் எல்லாத்தையுமே என்னோடய பர்சனல் செக்யூரிட்டி நீ இருக்கிற அந்த ஹாஸ்டல்லே வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு போவான். நீ தேவையில்லாமல் என்ன காண்டாக்ட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறமும் காண்டாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஜாக்கை ரெண்டு மூணு டைம் காண்டாக்ட் பண்ணதுக்கும் மீட் பண்ணதுக்கும் ஜாக்ஸை ட்ரை பண்ணிட்டு இருப்பான். அதனால இந்த மாதிரி ஜாக்ஸை வார்ன் பண்ணி ஜாக்கை திட்டிட்டு ஜங்குக்கு கில் பண்ணதுக்கப்புறம் உன்னை என் ஹவுஸுக்கு கூட்டிகிட்டு வருவேன்.